நாங்கள் வந்து செம்பங்கிலரி கிராமம், தஞ்சாவூர் மாவட்டம், செம்பங்கிலரியில் சங்கரம்மா. நான் வந்து ராஜாவுங்க கதைங்களை சொல்ல போகிறேன். நீங்கள் எல்லாரும் மகராச ஆர்வத்தோடு பார்த்து நன்றி தெரிவிக்கிறேன். வணக்கம். ஒரு ஊரில் ராஜா, அந்த ராஜாவுக்கு 2 பேரும் ரொம்ப மதுராபுரி பட்டணத்தில் புள்ள இல்லாமல் அவங்க இருக்கிறாங்களாம். கணவன் மனைவியும் இருக்கிறாங்களாம். அவங்க என்ன பண்ணிட்டாங்களாம், நம்ம புள்ளே இல்லாமல் இருந்து ராசா நம்ம என்ன பண்ணுறது, வாங்க நம்ம எங்கிட்ட ஒரு சுற்றுப்பயணத்தில் நம்ம போயிட்டு வரலான்னு அவங்க 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. குதிரையில் போய்கிட்டு இருக்கும்போது அப்போ இன்னொரு ராஜா என்ன பண்ணுறாங்க, நம்மளும் 12 வருஷம் ஆச்சு ராஜாவே, நம்மளுக்கும் புள்ள இல்லை, நம்மளும் அந்த மதுராபுரி பட்டணத்தை விட்டு நம்மளும் போய் சுற்றுப்பயணம் பார்த்துட்டு வரணும்னு சொல்லி 2 பேரும் போய் கங்கையில் போய் அவங்க தானம் நடந்து வரங்க கையில். அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த பரமசிவனும் பார்வதியும் பார்த்து, ஆகா இவங்க 12 வருஷமாக 2 பேருமே குழந்த புத்திர வைக்கம் இல்லாமல் இவ்வளோ ஒரு தவத்தில் இருக்கிறாங்களே, இந்த தவத்துக்கு நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னு உடனே வந்து 7 ஊற்று நோண்டி 7 கை தண்ணி அள்ளி 2 ராஜாவுங்களும் 2 ராணியும் அவங்க குடிக்கும்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பரமசிவனும் பார்வதி தாயாரும் கீழே இறங்கி வந்து, சரி என்னத்துக்குமா வந்திருக்கீங்கன்னு அவங்க கேட்டாங்க. நாங்கள் சொத்து சோகம் காணி பூமியெல்லாம் இருக்குங்க, எங்களுக்கு பிள்ளையே இல்லை, இப்போ நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னா நாங்கள் மதுராபுரி பட்டணத்துலேருந்து நாங்கள் கிளம்பி புத்திர பாக்கியத்துக்காக நாங்கள் அந்த நாட்டை பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கிறோம். அதுக்கு எங்களுக்கு நீங்கள் தான் எங்களுக்கு நல்லபடியாக எங்களுக்கு வரம் கொடுக்கணும் ஐயான்னு இந்த பரமசிவன் பார்வதி கிட்ட இந்த அம்மா கேட்குறாங்க. இந்த ராஜாவும் ராணியும் அந்த ராஜாவும் ராணியும் கேட்கும்போது, சரிம்மா இவ்வளோ தானம்மா, நீங்கள் மண்டியை தவச விட்டு ஏந்திரிங்க, உங்களுக்கு தக்கபடியான வரத்தை தாரேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ சொல்லும்போது இவங்க ரொம்ப கண்ணீரோட ஏந்திரிச்சு நின்றுட்டு அவங்க ராஜாவும் ராணியும் பரமசிவன் பார்வதி கிட்ட வணங்கையில். அப்போ பரமசிவன் பார்வதி தாயார் பார்த்துக்கிட்டு 2 எலும்புச்சங்கனியை கொடுத்து, அம்மா நீங்கள் இதெல்லாம் கண்கலங்காதீங்க, இந்த எலும்புச்சம்பழத்தை நீங்கள் கொண்டுக்கிட்டு போய் உங்களோட அறையில் வச்சு சாமி கும்பிட்டு நீங்கள் சாப்பிடுங்க, உங்களுக்கு கடவுள் கருணை காட்டிடுவார்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதே நேரத்தில் இந்த ராஜாவும் ராணியும் இவங்களும் கிளம்பிட்டாங்க, அந்த ராஜாவும் ராணியும் கிளம்பிட்டாங்க. சரி இவ்வளோ தூரம் நம்ம வந்துட்டோம், வந்தது தான் வந்தோமே, நம்ம மதுராபுரி பட்டணத்தை விட்டு வந்துட்டோம், இந்த நாடு நகரத்தை கோழி நம்ம சுற்றி பார்த்துட்டு போயிடணுங்க வாங்கன்னு அவங்க கிளம்பும்போது இவங்க பொழுது போயிடுச்சு. அப்போ பொழுது போகும்போது ஒரு ஆலமரம், விருச்சோக ஆலமரத்தில் போய் 2 பேரும் 2 ராஜா அவங்களோட ராணியோட தங்கிட்டாங்க. அப்போ தங்கும்போது 2 பச்சை கிளி என்ன பண்ணுச்சு, பாவம் எந்த ஊர் எந்த தேசமோ தெரியல, இங்கே வந்து தங்கிட்டாங்களே, இவங்களுக்கு நல்ல முறையா பாதுகாப்பு நம்ம கொடுக்கணும். இந்த வட்ட குளத்தில் வைகை நதி தண்ணியில் அந்த குதிரை தண்ணி குடிக்க போகும், இந்த முதலையும் கிடக்கு, இந்த பாம்பும் கிடக்கு. அப்போ இந்த ராசாவுங்க என்ன பண்ணுவாங்க, அம்மா பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி 7 கன்னி பெண்கள் என்ன பண்ணுச்சு, பக்க துணையாக இருந்து ஒரு கோயில் மாதிரி இருக்குது, அந்த கோயிலேருந்து 7 கன்னி பெண்ணுங்க வந்து இவங்களுக்கு பாதுகாப்பாக இறங்கி அந்த தண்ணியை அந்த குதிரை குடிச்சிட்டு இவங்களும் தாவத்துக்கு தண்ணி அள்ளி குடிச்சுக்கிட்டு, அப்பா இந்த தண்ணி இவ்வளோ ருசியாக இருக்க, இந்த பட்டணத்தை பார்த்து நம்ம சாப்பிட்ணுமே, நம்ம சாப்பாடு இல்லாமல் நடுக்காட்டில் இப்படி இருக்கிறேன்னு நம்ம என்ன செய்ய முடியும், பின்ன நம்ம போகணும், நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கும்போது அப்போ இந்த பச்சைக்கிளி 2 என்ன சொல்லுது, கிளம்பி போகிறது முன்ன பின்ன இருக்கட்டும் ராஜாவே ராணியை, இதோ அங்கே தெரியுது பாருங்க மாடி, அதுதான் மதுராபுரி பட்டணம்ல, அது ஒரு பட்டணம், அந்த பட்டணத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா தானியமும் இருக்கும், உங்களோட உணவும் நீங்கள் சாப்பிடுவீங்க, நீங்கள் சாப்பிட்டுட்டு இங்கே வந்து இந்த ஆலமரத்தை விசோக ஆலமரத்தில் தங்கினாலும் தங்குங்க,
இல்லையாக்கும் அந்த பட்டணத்துலேயே நீங்கள் தங்கிட்டு போனாலும் போங்கன்னு அவங்க சொல்லிட்டு இந்த பச்சைக்கிளி ரெண்டும் பரட்டுன்னு எழுந்திரிச்சு வழியை காட்டிக்கிட்டே போகுது. அப்போ தென்னு வடக்கேருந்து வந்த ராஜாவுக்கு தெற்க காட்டிக்கிட்டு போகுது. தெற்க போய்கிட்டே இருக்கும்போது அந்த பட்டணத்தை காட்டி விட்டுருச்சு. அப்போ காட்டிக்கிட்டு இருக்கும்போது இந்த ராஜாவு ராணியெல்லாம் இறங்கி போய் நல்லபடியாக சாப்பிட்டுட்டு நமக்கு ஒரு வார்த்தை காட்டிட்டாங்க, நம்ம இனிமேல் தங்கக்கூடாதுங்க, வாங்க நம்ம கிளம்பி நம்ம மதுராவூர் பட்டணத்துக்கே போயிடலான்னு போயிட்டாங்க. போய்கிட்டு இருக்கும்போது பெண்ண அந்த குளத்துல போய் நம்ம நீராடலாம், இல்லைன்னா நம்ம தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் அந்த லைனே போகலான்னு வரும்போது இவங்க கன்னி பொண்ணுங்க இவங்களோட தானத்துக்கு போய் அடைஞ்சிட்டாங்க. அடையும் போது இவங்க கீழே படியை விட்டு இறங்கும்போது அப்போ முதல்ல வருது. ஆகா முதல்ல வருதுன்னு ஒரு ராசா என்ன பண்ணார், அந்த வாழ்வை எடுத்து சக்கு சக்குன்னு வெட்டி அதை ஒரு பக்கத்து குமிச்சிட்டாரு. அப்போ குமிக்கும்போது இன்னொரு ராஜா என்ன பண்ணிட்டாரு, என்ன ராஜா போனார் இன்னும் காணமேன்னு அந்த ராஜா வரும்போது அப்போ பாம்பு 60 அடி நீளம் பாம்பு வந்து அவங்கள ராஜாவை வந்து கடிக்க வந்துச்சு. அப்போ என்ன பண்ணுச்சு, பரமசிவனும் பார்வதி தாயாரும் இந்த பையனுங்களுக்கு ரொம்ப ஆபத்து ஏற்படுது, நம்ம எப்படி இருந்தாலும் காவந்து பண்ணணும், நம்ம கொடுத்த வரங்க தானே அப்படின்ட்டு அவங்க வந்து நடு குளத்தில் வந்து தாமரை பூவா மலர்ந்து அந்த பரமசிவனும் பார்வதி தாயாரும் வந்து நின்றுட்டாங்க. அப்போ நிற்கும்போது இந்த பாம்பு இறங்கி போயிடுச்சு. போகும்போது அப்போ அவங்க தண்ணியை குடிச்சு விட்டு இவங்க கிளம்பி போகும்போது அப்போ அந்த தாமரை பூவும் பறித்து அந்த பரமசிவன் பார்வதி மறுபடி வந்து இவங்கக்கிட்ட இந்த உனக்கு ஒரு பூ உனக்கு ஒரு பூ அந்த எலும்புச்சம் பார்த்த கனியோட இதோட நீங்கள் போய் உங்கள் பூசாரையில் வச்சு எங்களை நினச்சி நீங்கள் சாப்பிடுங்க, உங்களுக்கு அதே நேரத்தில் புத்திரபாக்கியம் தாரேன்னு சொல்லிட்டாங்க. வரத்தை கொடுக்கும்போது அப்போ ராஜாவுங்க என்ன பண்ணிட்டாங்க, 2 ராஜாவும் மதுராபுரி பட்டணத்துக்கே கிளம்பி அவங்க போய்கிட்டு இருக்கிறாங்க. போய்கிட்டு இருக்கும்போது அவங்க போய் அங்கே அமர்ந்து அங்கே இருக்கிறாங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். நான் சொன்ன கதைங்களை பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம், நன்றி.